ஹாய் ஹலோ வியூவர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் தீபாவளி நல்லா போயிருக்குன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வெள்ளை முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சர் ஜாரில் 2.25 கப் பொட்டுக்கடலை எடுத்துக்கோங்க. நல்ல பொடியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போது கிரைண்டரில் 3 கப்பு புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதை 2 மணி நேரம் ஊற வச்சு பாருங்கள், இந்த மாதிரி மையாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணியாக இல்லாமல் இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி எடுத்துக்கோங்க. நம்ம பொடி பண்ணி வச்ச பொட்டுக்கடலையும் ஆட் பண்ணி ஜலிச்சு போட்டுக்கோங்க. நம்ம ஏன் ஜலிக்கிறோன்னா, கட்டி இல்லாமல் நம்ம பசைஞ்சு வச்சுட்டு போகிறோம் முறுக்கு பிழியறதுக்கு. இல்லைன்னா நம்ம முறுக்கு பிழியறப்போ அந்த ஓட்டையில் போய் அடைச்சிக்கும். இந்த ரீசனுக்காக தான் நம்ம ஜலிச்சு போடுறோம். இப்போ நம்ம கை வச்சு நல்லா பசைஞ்சு எடுத்துக்கலாம். அரிசி மாவு நம்ம கிரைண்டரில் போடுறப்போ கழுவி எடுத்த தண்ணியை நான் இப்போ இதுக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். இப்போ பாருங்கள், நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு மட்டும்தான் ஊற்றணும். வேணுங்கிறப்போ உங்களுக்கு பிசையவே தெரியும். பாருங்கள், ரொம்ப தண்ணி ஊற்றிட வேண்டாம். தண்ணி ஊற்றினா மாவு வேஸ்ட்டாக போயிடும், முறுக்கு பிழிய முடியாது. பாருங்கள், நம்ம பிசையவே தெரியும். கையில் ஒட்டாமல் இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் ஓமம், 1 டேபிள் ஸ்பூன் வெள்ளை எள்ளு, 1 டேபிள் ஸ்பூன் கருப்பு எள்ளு நல்லா வாஷ் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியது தண்ணி ஆட் பண்ணுறப்ப மட்டும்தான். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிட்டா நம்மளால் முறுக்கு பிழிய முடியாது. பாருங்கள், இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் வரணும். அப்போனா தான் நம்ம முறுக்கு பிடியிலையும் ஒட்டாமல் நல்லா அழகாக முறுக்கு கீழே ஃப்ரீ ஃப்ளோவாக பாருங்கள், இந்த மாதிரி ஃப்ரீ ஃப்ளோவாக இருக்கணும். இன்றைக்கி நான் 3 ஓட்டை இருக்கிற பிளேட்டை செலக்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ நீங்கள் ஸ்டார் இந்த மாதிரி உங்களோட பிடியில் என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கலாம். முறுக்கு பிடியில் நீங்கள் எண்ணெய் தடவிட்டு கூட மாவு உள்ளே போடுங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் பிடிக்கிறதுக்கு. அகலமான கரண்டி எடுத்துக்கோங்க பிடிக்கிறதுக்கு. நம்ம இப்போது இல்லைன்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஷீட்டு இல்லைன்னா இலை இந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் ஆயில் பண்ணிவிட்டு நீங்கள் முறுக்கு பிழிய ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப 2 சுற்று மட்டும் சுற்றுங்க, திக்காக சுற்றிட வேண்டாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம பிழிஞ்சு வச்சுருக்க முறுக்கை நம்ம தட்டி விட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி அப்சைட் டவுனில் திருப்பி லேசாக தட்டுங்க, கீழே விழுந்துடும். நான் இப்போ 1 லிட்டர் எண்ணெயில் 4 முறுக்கு போட்டு எடுத்துக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஃபுல் ஃப்ளேமில் வச்சுக்க வேண்டாம். முறுக்கு கலர் மாறிடும். பார்த்திங்களா, ஒரு வித்தின் 1 மினிட்லேயே உங்களுக்கு அந்த பப்ளிங் ஸ்டாப் ஆகிடும். ஸ்டாப் ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்துடலாம். ஒவ்வொரு தீபாவளிக்கும் நாங்கள் எண்ணெய் சட்டி வைப்போம். இந்த தீபாவளிக்கு நான் வெள்ளை முறுக்கு பண்ணினேன். பாருங்கள், முறுக்கு நான் உங்களுக்கு கடைசியாக உடச்சி காமிக்கிறேன். எவ்வளோ கிறிஸ்பியாக நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு. வீட்லேயே ரொம்ப ஹெல்த்தியாக பொட்டுக்கடலை போட்டு பண்ணியிருக்கோம். நான் போட்ட அளவுக்கு இன்றைக்கி எனக்கு 50 to 60 முறுக்கு வந்தது. நீங்களும் இதை வீக்கெண்ட்ஸில் இந்த மாதிரி பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். ஒரு கண்டெய்னரில் பிளாஸ்டிக் கவர் போட்டு இந்த மாதிரி நான் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுப்பேன். பாருங்கள், நம்மளோட முறுக்கு ரெடி. தீபாவளி ஸ்பெஷல் எங்கள் வீட்டில் இந்த வருஷம் இது தான் பண்ணினோம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். Please try once. Don't forget to subscribe, like and comment. Stay tuned guys.